ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி நம்ம GitHub அக்கௌண்ட் நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி அதுக்கான லிங்கை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நியூ ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் தான் நம்ம ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு GitHub லாகின் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஆர் இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ டு GitHub, ஸோ கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இதுக்கடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு போகும். தென் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் யுவர் இமெயில்னு கேட்குது பாருங்கள். இதில் உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. ஸோ மெயில் ஐடி என்டர் பண்ணியாச்சு. தென் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ கிரியேட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருந்தால் தான் அக்செப்டபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எல்லாமே பண்ணி கொஞ்சம் லாங்காக பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் தென் இப்பயும் கண்டினியூ கொடுங்க. இப்போது யூசர் நேம் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கம்ப்யூட்டர் ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது இட் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. ஸோ கம்ப்யூட்டர் ஜி 6472. ஸோ இப்படி கொடுக்கும்போது கம்ப்யூட்டர் ஜி 6472 இஸ் அவைலபிள்னு வருது. தென் கண்டினியூ. இப்போது நம்ம யூசர் நேம் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ஒய் ஃபார் எஸ் ஆர் என் ஃபார் நோ. ஒய் கொடுத்துட்டு தென் கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஸோ அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தென் கிளிக் டு வெரிஃபை. ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். தென் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹேண்ட் பிக்சர் மாதிரி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் பிக்சர் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ராக் பிக்சரை அந்த ஹேண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனுக்கு மூவ் பண்ணணும் இந்த ஏரோ மார்க் வச்சு. ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக மூவ் பண்ணிவிட்டு தென் கிளிக் டு சப்மிட். சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டன்ன்ற ஒரு மெசேஜ் வரும் ஓகேங்களா. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ தென் கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இப்போது என்டர் கோட். தென் உங்களுடைய மெயில் லாகின் பண்ணிக்கலாம். மெயிலுக்கு இப்போ ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடை வச்சு தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா GitHubன்னு வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த கோடை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 75544780. 75544780. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வெரிஃபை ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டீம் மெம்பர்ஸ் வில் பி ஒர்க்கிங் வித் யூ ஜஸ்ட் ஒன்ஸ். ஏன்னா நம்ம பர்சனலாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர். ஸோ நான் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் யூஸிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இதில் தேவைப்பட்டுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொலாபரேட்டிவ் கோடிங், ஸோ அது செக்யூரிட்டி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இல்லை கிளைண்ட் ஆப்ஸ், உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கம்யூனிட்டி தேவைப்படுறதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நியூ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு வந்திருக்கோம். லேர்ன் டு ஷிப் சாஃப்ட்வேர் லைக் எ ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியம் கட்டுற மாதிரி வரும். ஸோ அப்ளை ஃபார் யுவர் GitHub ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு வரும். இதுவே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் ஃப்ரீன்ட்டு வரும். 500 MB ஆஃப் பேக்கேஜ் ஸ்டோரேஜும் அண்ட் தென் 120 கோர் ஹவர்ஸ் ஆஃப் கோட் ஸ்பேஸ் கம்ப்யூட்டிங்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 15 GB கோட் ஸ்பேஸ் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கண்டினியூ ஃபார் ஃப்ரீ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு நியூ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இப்போ github.com அப்படின்ற பேஜுக்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா, உங்களுடைய டேஷ்போர்ட் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் இப்போ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கான டேஷ்போர்டு இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணணும். இப்போ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, க்ரியேட் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். தென் அதை கிளிக் பண்ணோடனே இன்னொரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ரெபாசிட்டரின்ற ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு ரெபாசிட்டரி நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது ஃபேஸ் 1_ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெபாசிட்டரி நேம் வந்து அவைலபிள். ஸோ இதுக்கு முன்னாடி எதுவும் யூஸ் பண்ணல இந்த நேமில். ஸோ அவைலபிள்னு வந்துச்சு பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 சப்மிஷன் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ கிளிக் ப்ரைவேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் திஸ் ரெபாசிட்டரி வித் இந்த ஆட் ரீட்மி ஃபைல். இந்த ரீட்மி ஃபைல் வந்து நீங்கள் எப்போ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணாலுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி மார்க் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த லைசன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு இருக்கும். அந்த க்ரியேட் ரெபாசிட்டரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பேஜ் லோட் ஆகிட்டு தென் இப்போ வந்து உங்களுடைய ரெபாசிட்டரி அவ்வளோதான் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ரெபாசிட்டரி. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணி அதுக்கான லிங்க் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடுன்னு இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில். அதுக்கு பக்கத்தில் ஆட் ஃபைல்னு இருக்குது. இதில் அப்லோட் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சூஸ் யுவர் ஃபைல்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ சூஸ் யுவர் ஃபைல்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஃபைல்ஸ் எதில் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் ஓப்பன் கொடுத்துருவேன். ஸோ அப்லோடிங் 1/1 ஃபைல்ஸ். ஸோ 2 செகண்டில் அப்லோட் ஆகிடும் சின்ன டாக்குமெண்ட் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த மெயின் பிரான்ச்லேயே வந்து இந்த ஃபைலை அப்லோட் பண்ணணுமா இல்லை நியூ பிரான்ச்சில் வந்து அப்லோட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் அதுவே டிஃபால்ட்டாக கிளிக் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமிட் சேஞ்சஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ கமிட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ்ன்னு வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் இங்கே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது இந்த க்ரீன் கலரில் கோடுன்னு இருக்குது பாருங்கள். அந்த கோடை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா HTTPS அதில் GitHub அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாகவும் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபைலோட லிங்க்கு காப்பி ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்கிற இஷ்யூ வந்து கிளியராக இருக்கும். எப்படி வந்து இந்த ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி அதுக்கான லிங்க்கை வந்து இப்போ எடுக்கிறதுன்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஃபேஸ் 1 சப்மிட் பண்ணுறவங்க போயிட்டு ஸ்கில்லப்பில் லாகின் பண்ணி அங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அந்த GitHub அக்கௌண்ட் இப்போ காப்பி பண்ண லிங்க்கை வந்து அங்கே கொடுத்து நீங்கள் வந்து ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து GitHub அக்கௌண்ட்டில் வந்து நியூவாக லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.